நம்ம தமிழ் தேசியம் எப்படி அது மறுக்குது, மறுக்குதுங்கிற சில பாவமாக இருக்கு. அவர் அந்த ஆய்வு படிக்கும்போது பல இடங்கள்ல போராடி விட்டுற முடியல. சில இடங்கள்ல தழுவிட்டு போகிற மாதிரி தான் அவர் நிலைமை இருக்கு. அப்படிதான் அந்த காப்பீட்டு வந்து படிச்சு. ஆனால் வந்துட்டு தமிழ் தேசியத்தை தான் கடைசியா மூவேந்தரை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை. மதுரை காண்டம் அதில் அந்த நீங்கள் இந்த சிந்தனையோட பார்க்குற பொழுது இலங்கை வந்துட்டு போராடி இருக்கிறார். அந்த உரை எழுதின அடியாருக்கு நல்ல உரையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்று கதைக்கு உரை எழுதுறதே நம்ம வேந்து பார்த்து அது சின்ன சின்ன கட்டுரைகளாக நம்ம எழுதி கூட பரப்பணும். இது வடபகுதி முழுக்க ஆரியம். ஆமாம், நம்ம என்னோட ஆய்வு சீமானுக்கு பிறகு வந்திருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டேன், திராவிடம் பேசியிருக்க மாட்டேன். இது 2009க்கு முன்னாடி நடந்தது. அதனால அது வந்து சிறு வயதுலேருந்து 2 கலைகள், அதாவது நாட்டுப்புற கலைகள், பரதநாட்டியம் ரெண்டுமே ஒரு சேர தான் கற்றுக்கிட்டோம். எந்த இடத்துலையுமே அது ஒரு பாகுபாடாக எனக்கு தெரியல. மக்கள் அரங்கில் வந்து ஒரு வயது வரும்பொழுது தான் வந்து இதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, இதுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது பிறகு தான் தெரியுது. அப்போ பார்க்கும்பொழுது அம்மா அப்பாவுக்கு அந்த நோக்கம் இருக்குது. இது வந்து இப்போது இன்றளவிலும் பரத அரங்கேற்றத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இது இருக்கும், குறவன் குரத்தி ஆட்டம். அது வந்து பாம்பு நடனம் ரெண்டுமே வந்து பரதத்தினுடைய அங்கம் தான். ஆனால் இன்றளவிலும் அதை வந்து அரங்கேற்றத்தில் இணைத்து செய்யக்கூடிய ஒரே நாட்டிய பள்ளி எங்கள் பள்ளி. இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். கலையில் இது இல்லை, பரதநாட்டத்தை பெரிய விஷயம். பரதமே இன்னைக்கு அரங்கேற்றத்தை ஒருத்தர பண்றது இல்லை, 4 பேர் சேர்ந்து பண்றாங்க. எனக்கு கேட்டால் அந்த அளவுக்கு இது உடல் இது இல்லாம இருக்கு. எல்லாத்துக்கும் பாவம். எனக்கு 2.5 மணி நேரம் தொடர்ச்சியா அதான் மங்களம் பாடி முடிக்கும். பெரிய எனக்கு என்ன மிகப்பெரிய ஆதங்கன்னா அதை பத்தி ஒரு பத்திரிகை எழுதல, ஒருத்தர் இது பண்ணல, ஒரு பாராட்டு இல்லை. பெரிய வாய்ப்பு. அதாவது மனசுக்குள்ள நம்ம வந்து ஒரு பெரிய, என்னோட திருமணமே நான் அப்படிதான் நினைக்கிறேன். நமக்கு வந்து சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணம் என்னுடைய நான் என் மனைவியும் அப்படின்றது மேதகு தலைவர் வந்து தேனிசை சிலப்பா பாட்டை சொன்னதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் என்னுடைய பிள்ளைகளே பாடுறதுக்கு பழகி கொண்டுட்டு வந்தார் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. இப்போ நீங்களே ஏன் ஒரு பயிற்சி நிலையத்தை இல்லை ஒரு இதே போல் ஒரு கல்லூரியாக நீங்கள் தொடங்குறதுல என்ன? ஏன்னா நீங்கள் சொன்ன போல் இப்போ இருந்த அந்த சிக்கல், நான் அந்த மாநாட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். இந்த தமிழர்கள் மேலே கோபமாக இருந்தெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க வைக்கிறாங்கன்றதை மாற்றிட்டேன். ஏன்னா தம்பி தான் அவரோட பேச்செல்லாம் கேட்டுட்டு முதல் வந்துட்டு இந்த 2010 முதல் போராட்டம் பார்க்கும்போது நான் அவரை பின்னாடி போகும்போது நீங்க கூட வந்துட்டீங்க. ரயில் கூடவே ஐயாவும் வந்துட்டார். ரயில் நிறுத்த போராட்டத்துக்கு போயிட்டான். ஐயா, இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய ஆய்வு புத்தகங்கள்லாம் நான் படித்தேன். அதில் திராவிட நாட்டியம்ன்றதை பற்றி சொல்ல வரீங்க, ஆரிய நாட்டியம்ன்றது சொல்ல வரீங்க, அப்புறம் தமிழ் நாட்டிய இயல் அப்படின்றதையும் சொல்ல வரீங்க. இது எதை நீங்கள் எதை வந்து ஒப்பிட்டு வச்சு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல? திராவிடன்றதை வந்துட்டு ஆரிய அந்த வடநாட்டில் இருக்குது இல்லைங்களா, வடவதில் அது திராவிடம், ஆரிய நாட்டிய மரபுன்னு வச்சிருக்கேன். இந்த பக்கத்துல திராவிடன்னு சொல்லும்போது இந்த 4 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இதுல இருக்கிற அதுல எப்படி சிறப்பு, இது வந்து திராவிட நாட்டியம் அப்படின்னு நாட்டியம் சொல்லுவாங்க. ஆமா, இது வந்துட்டு திராவிட நாட்டியம். இந்த இது வடபகுதி முழுக்க ஆரியம். ஆமா, இது நம்ம என்னோட ஆய்வு சீமானுக்கு பிறகு வந்திருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டேன், திராவிடம் பேசியிருக்க மாட்டேன். இது 2009க்கு முன்னாடி நடந்தது. அதனால அந்த திராவிடம் அப்படிதான் நினைச்சிட்டு தான் அப்படிதான் இருந்தோம். நம்ம திராவிடம் தமிழ் நாட்டியன்றதையும் உள்ள கொண்டு ஒரு ஆய்வு தொகுப்புன்னு சொல்லும்போது எப்பவுமே ஒரு ஆய்வு எடுக்கும்போது முதல் வரலாறு சொல்லணும்னு ஒரு இது கடப்பாடு. இப்ப சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி காப்பியங்களை பத்தி பேசிடுவோம், பேசிட்டு சிலப்பதிகாரத்துக்கு வருவோம். அதே போல பாக்குற போது திராவிட நாட்டிய மரபு, ஆரிய நாட்டிய மரபு பிரிச்சு தமிழ்நாட்டிய மரபு வரும்போது இவருடைய ஆய்வு தான் வரும். இதுல நம்முடைய நாட்டுப்புற கலைகளை பத்தி தான் மிக பேசிட்டு அதோட பரதத்தினுடைய அடவுகளை ஒப்பிட்டு தான் இது முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டியம் தான் சொல்லப்போனா. இனிமேல் பரதநாட்டியத்தை முடிவு சொல்லியிருக்கேன். பரதநாட்டியம் சொல்லக்கூடாது, பேர்னாலதான் குழப்பம் வருது. தமிழ்நாட்டியம் சதுராட்டத்தை கூட விட்டுடுங்க, தமிழ்நாட்டியம் தான் இது என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு என்னோட தீர்ப்பு கடைசியா சொல்லியிருக்கேன். நம்ம அதை சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த ஆரிய நாட்டியம், திராவிட நாட்டியம், தமிழ் நாட்டியம், இப்போ இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்றதுல
அரசு தரப்புக்கு எப்ப நீங்க வலியுறுத்தி இருக்கீங்களா? அரசு எங்கே நம்மளை கேட்குற மாதிரி எங்கே இருக்கு? நாங்கள் எங்களோட நிகழ்வுகளில் பரதநாட்டிய அரங்கேற்றங்களில் அது வந்துட்டு பேசும்போது இதை பற்றி பேசியிருக்கிறோம். அரசுக்கு இது வரைக்கும் இது பண்ணலை, அப்படி எதுவும் செய்யலைங்க. இல்ல சிலப்பதிகாரத்தை நான் எங்களுடைய அரங்கேற்றத்துல எல்லாம் நாங்க வந்து அரங்கேற்றம் செய்கிற மாணவிகளுக்கு வந்து தலைக்கோல் பட்டம் தான் சொல்லுவோம். தலைக்கோல் பட்டத்தை அளிக்கிறோம். அது எங்கள் அளவில் நாங்கள் சில மாற்றங்களை செய்து கொண்டே இருந்தோம். அதுல ஒரு மாற்றம் எங்களுடைய மாணவர்களுடைய தலைக்கோல் அப்படின்றதுதான் தலைக்கோல் சான்றிதழை அளிக்கிறோம். ஏன்னா மாதவிக்கு தலைக்கோல் பட்டம் தானே பரதநாட்டியத்துக்கு அந்த பேர் பட்டம். இளங்கோவடிகள் அவர் அளவில் ஒரு செய்து சிலப்பதிகார காப்பியம் ஒரு வணிக குல தலைவனை மக்கள் காப்பியமாக குடிமக்கள் காப்பியமாக எழுதப்பட்ட ஒரு முயற்சி. அரசனை பத்தியும் தெய்வத்தை பத்தியும் பாடிக்கிட்டு இருந்த காப்பியங்கள்ல அப்படியே தலைகீழ் மாற்றம். அது ஒரு எழுச்சி. அதுல தமிழ் தேசிய எழுச்சி அங்க சேர்ந்துக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு அரங்கேற்றுக்காதுன்னு ஒரு காதையை அங்க வைத்த முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தமிழ் தேசிய புரட்சி. தமிழ் நாட்டியம் என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக தான் அங்க மாதவின்னு ஒரு படைப்பு, ஒரு படைப்பாளனுக்கு அந்த சிந்தனை இருக்கு. இன்று வரை எல்லா இயக்கங்களும் பார்த்தோம் ஒரு படைப்பாளிக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அவன் காலத்தின் எழுச்சியாகத்தான் இருப்பான். அப்படித்தான் இளங்கோவடிகள் இது எதற்காக அரங்கேற்றுக்காதேன்னு தோணும். அதை படிக்கிற மாணவர்கள் பாடபத்தமா இருக்கும்போது எம்ஏ மாணவர்களுக்கு இது எதுக்கு அரங்கேற்றுக்காது, அந்த அரங்கேற்றுக்காது இளங்கோவடிகள் வைத்தது, மாதவி என்ற படைப்பை அங்க புகுத்தியது எல்லாமே ஒரு எழுச்சி சிந்தனை. அந்த நடனத்துறை நாட்டியத்துறை இந்த இலக்கியத்துல பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தமிழ் எழுச்சி சிந்தனை. காலங்காலமாக அந்த நடனத்தை இனி வரும் காலத்திலே இப்ப 2ஆம் நூற்றாண்டிலே இதை பற்றி செய்திகள் இருக்கிறது என்பதை உலகம் அறிய வேண்டும் என்ற இளங்கோவடிகள் செய்து புரட்சி காப்பியம். அப்படி ஒரு நோக்கத்துல இருக்கும்போது அவர் மாதவி தலைக்கோல் கொடுத்தது நாம இங்க கொடுத்துருவோம் அப்படின்ற அடிப்படையில கிபி 5 தான் நாட்டிய சாஸ்திரம். சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு. அதுல அவரோட இப்போ அண்மையில என்னோட மாணவி வந்துட்டு ஒரு ஆய்வு பண்ணாங்க. மனுஷன் ரொம்ப போராடி இருக்கிறார். அவர் காலத்திலேயே அந்த வடவரோட சிந்தனை எல்லாம் வந்துருச்சு. இந்த கண்ணகி வந்துட்டு அந்த சோமகுண்டத்துல போய் குளிக்கணும், குடிச்சுதான் அவனுக்கு இதுவாகும்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு போராட்டம் தான். அது உள்ள நுழைக்கிறாங்க. நம்ம தமிழ் தேசியம் எப்படி அது மறுக்குதுங்கிற சில பாவமா இருக்கு. அவர் அந்த ஆய்வு படிக்கும்போது பல இடங்கள்ல போராடி விட்டு முடியல. சில இடங்கள்ல தழுவிட்டு போற மாதிரி தான் அவர் நிலைமை இருக்கு. அப்படிதான் அந்த காப்பியத்தை வந்து படிச்சாங்க. ஆனா வந்துட்டு தமிழ் தேசியத்தை தான் கடைசியா மூவேந்தரை பத்தி பேசணுன்ற அவசியம் இல்லை. மதுரை காண்டம் அது இது முழுக்க 3 அரசர்களை தாண்டிதான் காப்பியமே நடக்குது. அது யாரையும் குறைச்சு பேசல, எந்த மன்னனையும் குறைச்சு. இவர் சோழ நாடுல இருந்து பாண்டிய நாடு சேர நாட்டுல போய் தெய்வமாறா அப்படி அந்த ஒரு சொல்லும் பொழுது எப்படி என்ன சொல்றது, அந்த மாதவிய ஒரு தலைவியா மாதவியா கண்ணகியான்னு பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு அவளையும் வந்துட்டு சிறப்பா அந்த சொல்லி அதையும் அந்த காலத்துல அதெல்லாம் முடியவே முடியாத புரட்சி. மாதவினாக்கா இந்த கன்னிகர் குலன்னு அப்படிதான் இருக்கணும். அதுல இருந்து அவளையும் வந்துட்டு மாத்தி கொண்டு வந்து படைச்சதுன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி காப்பியம் தான். அதுல அந்த நீங்க இந்த சிந்தனையோட பார்க்கிற பொழுது இளங்கோ வந்துட்டு போராடி இருக்கிறார். அந்த கருத்துக்களை எல்லாம் தள்ளுறதுக்கும் மறுக்கிறதுக்கு வெளியேற்றுறதுக்கு. அடுத்து வருகிற அந்த உரை எழுதின அடியாருக்கு நல்ல உரையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அரங்கேற்று கதைக்கு உரை எழுதுறதே நம்ம வேந்து பார்த்து அது சின்ன சின்ன கட்டுரைகளாக நம்ம எழுதி கூட பரப்பணும். அது வந்து அந்த ஒரு காப்பியம் எழுதப்படுகிறது ஒரு கவிஞரால, அதுக்கு உரை எழுத வருகிற பிற்கால அடியாருக்கு நல்ல உரை என்பது அந்த காப்பியத்துக்கு நிகராக, அதாவது ஒருவரை ஒருவர் விஞ்சக்கூடியவர்களாக அப்படி எப்படி அவங்க அடியார் வந்து ரொம்ப ஆழமாக அந்த நடனத்தை எனக்கு வந்து அதை அடிக்கடி ஐயாட்ட நான் அதை கேட்டுட்டே இருப்பேன். உங்க துறை தானே எனக்கு வந்து சொல்லுங்க, உங்க துறை தானே எப்படி இப்படி எழுதியிருக்கிறாரு, இந்த நாட்டியத்தை இப்படி பிரிச்சு எழுதியிருக்காரா, இதுக்கு இப்படி இருக்குதா. அந்த உரையே ஒரு ஆய்வு, உரையே மிகப்பெரிய முனைவர் பட்டத்தை கொடுக்கலாம் அவருக்கு. அடியார் நல்லா இருக்கு. அரங்கேற்றுக்காத உரை மட்டுமே நான் சொல்றேன், மற்ற உரைகள் இல்லை. அது ஒரு முனைவர் பட்டத்துக்கு அது கொடுக்கலாம். அது போல ஒரு இதுக்கு பிற்காலத்துல இப்ப நன்னன் ஐயா வந்து சிலப்பதிகாரத்தை 6 அடுக்கு பதிப்பு. எனக்கு இந்த பதிப்பு போட்டா என்ன பண்ண போறாங்க, ஒரு அங்க இருக்கிற புத்தகத்துக்கு பதிப்பு போடுவாங்க, அப்படிதான் எனக்கு என்ன வரும். ஆனா நன்னனுடைய 6 அடுக்கு பதிப்பு எடுத்து நீங்க எடுத்து பார்க்கணும். முதல் வந்து பாட்டு அப்படியே சேர்த்து இருக்கும், அப்புறம் சேர்ந்து பிரிஞ்சிருக்கும். பாட்டு பிரிச்சிருப்பேன், நம்ம மாதிரி சாதாரண மக்கள் பதம் பிரிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பொருள் இருக்கும்,
அந்த பொருளுக்கு அப்புறமா அதுக்கான முதல் உரை இருக்கும், சிலப்பதிகாரம் அந்த அடியார்கால உரை, அதுக்கப்புறம் இவரோட உரை இருக்கும், கடைசியில அவருடைய சிந்தனையில கொண்டு வந்து சேர்த்துருவாரு, முற்போக்கு பகுத்தறிவு எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அது இது வந்து இந்த பதிப்பை நான் மதிக்கிறேன். சும்மா இப்படி தூக்கி தூக்கி போடுறது கிடையாது, அது கிடையாது. அதெல்லாம் இன்னும் பாருங்க, அந்த நீட்சி சிலப்பதிகாரம் ஒண்ணு வந்ததுடைய நீட்சி வந்து கொண்டே இருப்பதுனே அது காலத்தால் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அரங்கேற்று காதல 25 பொருள் படிச்சிருக்காங்க, ஆய்வு செஞ்சிருக்காங்க. 25 வரிகளுக்கு தான் அது நிறைய இருக்கு. 25 வரிகள் தான் அதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க தமிழக அரசுல, உலக தமிழ் ஆராய்ச்சி திட்டம் போட்டு அந்த விற்பனை பத்மா சுப்பிரமணியம் எல்லாரையும் வர சொல்லி உட்கார சொல்லி அதுக்கு என்னதான் சொல்ற அரங்கேற்றுக்காதுன்னு 25 வரிகளுக்கு தான் அவங்களால அந்த என்ன சொல்றாருன்னு ஒரு எல்லாரும் சேர்ந்து பேச ஒரு முடிவு வந்துருக்காங்க. இன்னும் மீதி அப்படியே தான் கிடப்புலதான் கிடைக்கும். 25 தாண்ட முடியல, வாங்க முடியல. என்கிட்ட நிதி இல்லை, அது பிறகு அந்த கொடுக்கறது வைக்கிறது நல்லா இருக்கும். அதை போயிட்டு அது அப்படியே கிடக்கு. நிறைய வேலைகள் இருக்குங்க, பண்ண வேண்டிய வேலைகள். இவ்வளவு பெரிய சமூகம், இவ்வளவு பெரிய அரசு 25 வரிகளே வந்து தாண்ட முடியல நிதியில் இருந்தது வருந்தக்கூடியதா இருக்குது. அதோட நிக்குது, அப்படியே நிக்கிறது. இறுதியா இப்ப வந்து எனக்கு ஒரு வியப்பான விஷயம், தம்பி முனைவர் பாவேந்தன் வந்து நாட்டிய அரங்கேற்றம் நீங்க பண்ணியிருக்கீங்க. வழக்கம் போல பரதநாட்டியம் அது மியூசிக் அகாடமியில வந்து பேர் போன இடம் வந்து, அங்கேயே வந்துட்டு இந்த ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், தேவர் ஆட்டம், இப்படியான எல்லாம் சேர்ந்த பறை இசை எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அரங்கேற்றம் இருக்குது. அது நீங்கள் எப்படி, எனக்கு வியப்பாக இருக்குது. ஒன்று, நீங்கள் அப்பாவை போல தொடக்கத்துலேருந்து எல்லாமே கற்று வந்து தேறி இருக்கீங்க. அந்த அரங்கேற்றம் அதுக்கு பிறகு வந்து ஒரு வியப்பான விஷயம், இந்த மாநாடுல நீங்கள் பாடணும். இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? அது வந்து சிறு வயதுலேருந்தே 2 கலைகள், அதாவது நாட்டுப்புற கலைகள், பரதநாட்டியம் ரெண்டுமே ஒரு சேர தான் கற்றுக்கிட்டு வந்தோம். எந்த இடத்துலையுமே அது ஒரு பாகுபாடாக எனக்கு தெரியல. மக்கள் அரங்கில் வந்து ஒரு வயது வரும்பொழுது தான் வந்து இதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, இதுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது பிறகுதான் தெரிய வருது. அப்போ பார்க்கும்பொழுது அம்மா அப்பாவுக்கு அந்த நோக்கம் இருக்குது. இது வந்து இப்போ இன்றளவிலும் பரத அரங்கேற்றத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இது இருக்கும், குறவன் குரத்தி ஆட்டம், அது வந்து பாம்பு நடனம், ரெண்டுமே வந்து பரதத்தினுடைய அங்கம் தான். ஆனா இன்றளவிலும் அதை வந்து அரங்கேற்றத்துல இணைத்து செய்யக்கூடிய ஒரே நாட்டிய பள்ளி எங்க பள்ளி மட்டும்தான், வேற யாரும் செய்யறதில்ல. அது வந்து குரத்தி நடனம்னே ஒண்ணு இருக்கும், பாம்பு நடனம்னே ஒண்ணு இருக்கும். பரதநாட்டியத்துக்குள்ளே, பரதநாட்டிய மார்க்கத்துக்குள்ளேயே இதுவும் இருந்தது. இசையில துக்கடா மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதை போல இது ரெண்டையும் கடைசியா குரத்தையும் பாம்பு வச்சிருந்தாங்க. அதையும் இப்ப யாரும் பண்றது இல்லை. அந்த அளவுலயாவது இருந்தது, அதையும் இப்ப யாரும் பண்றது இல்ல. நீங்க நாங்க தொடர்ச்சியா எங்க எல்லா அரங்கேற்றத்துலயும் ஒரு மாணவி வந்து குரத்தி ஆடுவாப்புல, ஒரு மாணவி வந்து பாம்பு ஆடுவாங்க. எல்லா பரதமும் ஆடி முடிச்சுட்டு கடைசியில எதையும் ஆடுவாங்க. அப்படிதான் நாங்க திட்டமிட்டுருக்கோம். அது அடிப்படையில வந்த நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த நாட்டிய கலைகள் வடிவங்கள் வந்து எந்த அளவிலையும் பரதத்துல இருந்து குறைந்ததில்லை. ஏன்னா பரதத்தினுடைய தாயாக இந்த நாட்டுப்புற கலைகளும் இந்த போர் பயிற்சி கலைகளும் தான் இருந்திருக்கின்றது அப்போட ஆய்வு. அப்ப நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து நிறுவுறது, நம்ம நிலையில நான் பண்ணும்போது நான் எப்படி நிறுவுறதுன்னு சொல்லும் பொழுது, நம்ம அரங்கேற்றத்துல வந்து எல்லாத்தையும் ஆடி வரோம். இந்த தில்லானான்றது வந்து கடைசியா வைப்பாங்க இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கு முன்பாக தில்லானா இருக்கு, கடைசி ஆட போறேன், அதுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஆடி வந்துட்டு உடை மாற்றி கரகம், பரத மார்க்கத்துக்குள்ள கரகம், பரத மார்க்கத்துக்குள்ள ஒயிலாட்டம், பரத மார்க்கத்துக்குள்ள தேவராட்டம், பரத மார்க்கத்துக்குள்ள பறையாட்டம், எல்லாத்தையும் ஆடிட்டு மறுபடியும் உடை மாற்றி மறுபடியும் வந்து பரத உடையில வந்து தில்லான ஆடி. அந்தந்த இசைக்கலைஞர்கள் மேடையில் அந்தந்த இசைக்கலைஞர்கள் மேடையில் இருந்தது. இன்னும் ஆமா, அந்தந்த ஆசான்களை வர வச்சோம், ஆசிரியர்களே வர வச்சு, அந்தந்த துறையில வல்லவர் இருக்காங்க இல்லையா, அவங்களே வர வச்சு, அவங்களே பயிற்சி கொடுத்து, நானும் பயிற்சி கொடுத்துட்டேன், இருந்தாலும் அவங்களே வந்துட்டு அரங்கேற்றம் அவங்க வரட்டும் சொல்லி அவங்கள வர வச்சோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரே அளவு அத்தனை கலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, பிள்ளைங்க இவ்வளவு இது பண்ணிட்டோமே, கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். எல்லா கலையில இது இல்ல, பரதநாட்டியதே பெரிய விஷயம். பரதமே இன்னைக்கு அரங்கேற்றத்தை ஒருத்தரா பண்றது இல்ல, 4 பேர் சேர்ந்து பண்றாங்க. எனக்கு கேட்டா அந்த அளவுக்கு சாமி இது உடல் இது இல்லாம இருக்கு. எல்லாத்தையும் எனக்கு 2.5 மணி நேரம் தொடர்ச்சியா கரகாட்டம், அதுக்கு பிற்பாடு ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், இது அப்ப திரும்ப அதை உடைய மாத்தி
அதான் மங்களம் பாடி முடிப்போம். மிகப்பெரிய ஒரு தில்லானா எனக்கு என்ன மங்களம் பாடுறது பெரிய கடைசியா தில்லானா தில்லானா சொல்லுவாங்க. சொல்லுவோம். மிகப்பெரிய ஆதங்கன்னா அதை பத்தி ஒரு பத்திரிகை எழுதல, ஒருத்தர் இது பண்ணல, ம். ஒரு பாராட்டு இல்ல. ம். ரொம்ப வருத்தமா அதாவது அந்த மக்கள் என்ன அதுதான் இப்ப பண்றது? இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, சாபக்கேடுன்னு சொல்லலாம், இந்த வார்த்தை இங்க சொல்லக்கூடாது. தமிழ் சமூகத்துல இந்த இனத்துல இன்னும் இப்படி வந்து ஒரு இது வந்து இப்படி இந்த மாதிரி தமிழ் இது வந்துட்டாவே இது வந்து பேசப்படாத ஒரு பொருளா இருக்கு. அதே வேற மேடைகள்ல வேற ஒரு இதுல இந்த கலைகள் நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா பிரதான ஊடகங்கள்லாம் அதை பத்தி தான் ஒரு பெரிய ஆய்வே செய்து முடிச்சிருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரியான துறையில இப்படியான ஆட்கள் இல்லை அப்படின்னு கடைசியா முடிச்சிருக்கோம். ஆனா நம்மளை கண்டுக்காமலே அது ரொம்பவே இந்த இறுதி இந்த நீங்க கலாச்சார மியூசிக் அகாடமில பண்றீங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஒப்பீடு சொன்னேன், இந்த இறுதியா பிப்ரவரி 21 அந்த ஒரு மேடை, அந்த மேடையில இப்படி ஒரு இது அது ஒரு அவதாரம் வச்சுக்கோங்க, ஒரு விஸ்வரூபமா நிக்கிற அந்த இடம் அது. அதே போல இந்த பிப்ரவரி 21 நான் பாக்குறேன். நீங்க எப்படி அந்த இது எப்படி உணர்றீங்க நீங்க? அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது மனசுக்குள்ள நம்ம வந்து பெரிய என்னோட திருமணமே நான் அப்படிதான் நினைக்கிறேன். நமக்கு வந்து சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் என்கிறது, என்னுடைய நானும் என் மனைவியும். அது வந்து மனசுக்குள்ள இருக்கலாம், அதை செய்து காட்டுவதற்கு வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல, அன்பா கிடைக்கும். நம்மளா முனைந்த ஒரு விஷயத்த திருமணம் அப்படி செஞ்சிட முடியாது. நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு பெண்மணி வந்து அதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையறாங்க, அன்பால வராங்க. இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம நோக்கத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது திருமணமே சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் நடந்தது. அதை போல கலையில நாம இருக்கிறோம், தேசிய தலைவர் மேல பெரிய ஒரு அன்பும் பாசமும் பற்றும் வச்சிருக்கிறோம். அதை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு சொல்வதற்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நான் வந்து நம்முடைய மேடையை பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அது சாதாரண மேடை இல்ல. அது எப்ப நினைச்சாலும் திரும்பி இப்போ நினைச்சு சீமானண்ணன் செய்த எல்லா விஷயத்தையும் இப்போ ஒருத்தர்கிட்ட கொடுத்து, ஒருத்தர் ஏற்கனவே செஞ்சுட்டாரு, இப்ப நீ மறுபடியும் ஒரு 10 ஆண்டுகள்ல செய்து காட்டுன்னு சொன்னா கூட செய்ய முடியுமான்ற தயக்கமும் ஒரு இதுவும் வரக்கூடிய அளவுக்கான ஒரு சாதனையை வந்து அண்ணன் செஞ்சிருக்காரு. அதுக்கு மக்களும் திரும்பவும் நான் அதான் சொல்றேன், அண்ணன் சொல்ற மாதிரி புதிய சின்னம் கொடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் பேர் தேடி தேடி வாக்களிச்சிருக்கான்ற மாதிரி இந்த முறையும் ஒரு 7 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அண்ணனை நோக்கி வந்து நின்னு இவர்தான் சரியான மனுஷன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டி ஒழுங்கா இருந்து அந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்தி காட்டியதுன்றது பெரிய விஷயம். அது தமிழர்களுடைய நெறியின் உணர்வுகள் நம்ம இப்ப பல ஆண்டு காலமா சொல்லி வரோம், தமிழர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள். இப்ப மறுபடியும் என்னடா அந்த தொடர்பு எங்கடா போச்சு, நடுவில் எங்கடா விட்டு போச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லைங்களா திராவிடம் வந்ததுனால. இப்ப அந்த தொடர்பு வந்து இல்ல, அவரிடத்துல நாங்க வந்து மதிமயங்கி கிடந்துட்டோம், அவர்கள் தமிழர்கள் நம்பி கிடந்துட்டோம். இல்ல இப்ப நாங்க தான்டா தமிழர்கள், பாத்துக்க தமிழர்களுடைய நெறிகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கன்ற மாதிரி ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயமா அது வெளிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப 3 பேருக்கிட்டையுமே சேர்ந்து ஒரு கோரிக்கை, துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிபுணத்துவம் ஐயா முனைவர் ராசா அவர்களும் சரி, அம்மா நீங்களும் சரி, தம்பி பாவேந்தர் அவரும் அவர் துறையில முனைவர் பட்டம் பேராசிரியராக இருக்கிறார். இந்த துறையிலும் நாட்டுப்புற கலைகளிலும் சரி பரதநாட்டியத்திலையும் சரி ஒரு பெரிய ஒரு எல்லையை வந்து தொட்டு நிற்கக்கூடியவர்கள் தான். ஏன் நீங்கள் தனியாக வந்து இப்படி வந்து இது எப்படின்னா, தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களோட ஒரு நேர்காணல் இருக்குது ராவணாவில். அவர் மேதகு தலைவர் அவர்களுக்கு கோரிக்கையை ஏற்று நிறைய பாடல்களை எழுதி இசையமைச்சிருக்கிறப்ப ஒரு முறை இங்கேருந்து அந்த மாதிரி தான் இந்த மாதிரி அழைச்சிக்கிட்டு போகிறதுல ஆள் வந்து தயங்குறாங்க அங்கே வர்றதுக்கு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கு. அப்படின்றப்ப நீங்களே பிள்ளைகளை உருவாக்குங்களேன் அப்படின்றது மேதகு தலைவர் வந்து தேனிசை செல்லப்பா பாட்ட சொன்னதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளே பாடுறதுக்கு பழகி கொண்டுட்டு வந்தேன் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. இப்போ நீங்களே ஏன் ஒரு பயிற்சி நிலையத்தை இல்லை ஒரு இதே போல ஒரு கல்லூரியாக நீங்கள் தொடங்குறதுல என்ன அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா, முனைப்பு இருக்கிறதா? ஏன் தேடிக்கிட்டு இருப்போம், நம்மளே உருவாக்கலாமே. ஒரு முக்கியமான இன்னைக்கு ஒரு விதையாக இதை நீங்க போட்டாலும் கூட அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குங்களா? ஒரு முதன்மையான திட்டம் ஒண்ணு இருக்கு, அப்பா வரையறை செய்து அண்ணங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த தேர்தல் பணி முடிவிட்டோம்னு காத்திருக்கிறோம். அது வந்து இப்ப நம்மளுடைய ஆட்சியின் செயற்பாட்டு வரைவிலே கூட அது வந்து கலை சார்ந்த விஷயம் சில திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் அங்க வந்து அண்ணனோட ஒப்புகைக்கு அடுத்து அதுல வந்து வர இருக்கு. எப்படிங்கன்னா இப்ப வந்து நாட்டுப்புற கலைஞர்கள், இசை கலைஞர்களா இருக்கட்டும், தோல்கருவி கலைஞர்களா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பள்ளி இருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஒரு கல்லூரி இருக்கு, அது தனியார் கல்லூரியா இருக்கட்டும், அது வந்து சிபிஎஸ்இ கல்லூரியா இருக்கட்டும், அது வந்து எந்த
எதுவாக நிச்சயம் கட்டாயம் அந்த மாதிரி ஒரு ஆசிரியரை வந்து அவங்க நியமிக்கணும். ஏன்னா இன்றைய அளவு பார்த்தோம்னா இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தா இந்த பொருளாதாரம்ன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து தேக்கம் அடைஞ்சு நிக்கிறாங்க. அதே நம்ம எடுத்துட்டோம் பள்ளிக்கூடத்திலேயே கொடுத்துட்டோம்னா ஆமா ஆர்வமான மாணவர்களை தேர்ந்து வெளியில அண்ணனுடைய கல்வி இதுல வந்து பார்க்கும்போது, திட்டத்துல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு தனித்திறனுக்கும் வந்து அவர் வந்து மதிப்பெண் கொடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு வரையறை நம்ம கொடுக்குறோம். அந்த தனித்திறன்ல வந்து இது நம்ம சேர்த்துறோம், கலைகளை சேர்த்துறோம். சரி, அது சேர்க்கிறோம், நம்ம கொண்டுட்டு வரோம். அது வந்து பிறகு இப்ப ஒரு அடுத்து சொல்ல வந்து பயிற்சி மையத்தை ஆரம்பிக்கிற எண்ணம் இருந்தா நம்ம வெளியில தேட வேண்டியது இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு. அதுதான் நாங்க என்ன திட்டமிட்டு இருக்கோம் கேட்டா, இப்போ தம்பிக்கிட்டு சீமன் தம்பிக்கிட்ட சொன்னது, அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் போறோம். மாவட்டம் தோறும் போயிட்டு அங்க இருக்க தொகுதியில இருக்கிற அந்த நிர்வாகத்தை சொல்லி அங்க நம்ம கட்சி பிள்ளைகள், தமிழ் உணர்வாளர்கள், கலையில ஆர்வம் உள்ளவர்களை அழைத்து அங்க வந்துட்டு பயிற்சி கொடுக்குறோம். நாங்கள் ஓய்வு பெற்றதுனால போகிறோம். எனக்கு என்கிட்ட சொன்னது, வீட்டிலே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் அது போல் மாவட்டமாக சுற்றிட்டு இருக்கிறோம், இதுதான் உங்கள் வேலை. ஏன்னா நீங்கள் சொல்ல போல் இப்போ இருந்த அந்த சிக்கல், நாங்கள் மாநாட்டுக்கு பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். இந்த தமிழர்கள் மேலே கோபமாக இருந்தெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க, வைக்கிறாங்கட்டாத மாற்றிட்டேன். ஏன்னா சீமான் தம்பி கூட அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தான். கிழக்கே உதிக்கும் சூரியனை கூட உங்களால் மேற்க உதிக்க வைக்க முடியும் என்பதை நீங்கள் நிறுவிட்டீங்க. ஏன்னு கேட்டால் தமிழர்களை ஒன்றிணைச்சிட்டீங்க. இன்னொன்று, நம்ம முப்பாட்ட ராவணன் அந்த தர்பாரில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சூரியன் கூட நேராக வரமாட்டான, கம்பன் ஒரு இடத்துல எழுதுறாங்க, உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி தான் போவாங்க. அப்படி தமிழக அரசியலும் ஒரு சூரியன் ஒதுக்கிட்டு இருக்கு. அதையும் ஒதுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அது உங்களால் தான் முடியும், சீமானால் தான் முடியும் அப்படின்ட்டு. அப்போ அது என்ன இருந்துன்னு கேட்டால், அது போல் அந்த மக்களை போய் இப்போ அங்கங்கே போயிட்டு நம்ம கலை பயிற்சி கொடுத்துட்டோம்னா, எனக்கு வந்துட்டு இப்போ கூட நம்ம இதில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ராவணர் குடியில் இருக்குல்ல, அங்கே போய் பயிற்சி தொடங்கிட்டேன் நான். அங்கே இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு 4 பேர் கிடைப்பாங்கன்ற ஆதங்கத்தில் போயிட்டேன், இதில் ஆட வைக்கலான்றதுக்கு. இப்போதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறாங்க, நான் தொடர்ந்து போகிறோம். இப்படி இந்த பரதக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலை கூட இப்போ இதுவாக இருக்குது. பரதக்கலை ஒரு நமக்கெல்லாம் அண்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணி காசு மேலான ஒரு தான் இருக்கிற மாதிரி எளிய முறையில் கற்றுக்க முடியாது, பொருளாதாரத்திலையும் முடியாதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது, உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் கார்டு இருந்தால் போதும், எல்லாம் இலவசம், வந்து கற்றுக்கலாம். அது போல் வந்து சொல்லித்தரலான்ற ஒரு மாவட்டத்திலையும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது தொடங்கிடணும். ஏன்னா இவங்க கூட போக வேண்டியதாக இருக்குது, முடிச்சுட்டு. ஏன்னாக்கா இந்த மக்கள் திரட்சி நான் அந்த மாநாட்டில் பார்த்த பிறகு சீமான் தம்பி ஒரு வார்த்தை சொன்னார்னா இங்கே இப்போ எல்லாமே நடந்துடும். வாங்க, அப்பா வர்றாரு, கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு சொல்லிட்டாருன்னா, ஒரு அறிவிப்பு வெளியிட்டாருன்னா என்னால் சொல்லித்தர முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிள்ளைங்க உறுதி கட்டாயம் எதிர்காலத்துல இந்த மாதிரி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம நிகழ்ச்சிக்கு ஆட்கள் எல்லாம் வெளியில கூப்பிட்டு இருக்கிறோமே, எல்லாருமே ஒரு அங்கீகாரத்துக்காக தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சீமா, இப்போ நாங்கெல்லாம் ஒரு தமிழ் தேசியத்தான் அந்த அங்கீகாரம் இல்லாம இருக்கு. இப்போ இவர் ஒருத்தர் வந்துட்டாருன்னும் போது இப்போ மற்ற இதுகளும் ஒரு அச்சம் கூட இருக்கு. இப்போ சீமான் கட்சியில வர்றதுக்கு அச்சம், ஏன்னா மிரட்டம். இப்போ சீமான் கட்சியில் இருக்கிறான்னா அவன் பயப்படுறான். எல்லா கட்சியும் இருக்கிறது ஒரு மதிப்பா இருக்கு, தொட்டா சீமான் வந்துடுவாரு அப்படிங்கிற அந்த அச்சத்தை கூட அவர் இது பண்ணி. ஏன்னா முதல் நிகழ்வை இவன் தான் வந்துட்டு அந்த கட்சியில உள்ள கொண்டு வந்தோம். நாங்களாம் வந்துட்டு இவனை கட்சிக்கு உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வரலாற்று பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க தான் அம்மா அப்பா கொண்டு வந்து கட்சி சேர்ப்பாங்க. உங்க 2 பேரையும் கொண்டு வந்து பாவேந்தன் தான் தம்பி தான் உள்ள கொண்டு பேச்செல்லாம் கேட்டுட்டு முதல் வந்துட்டு இந்த 2010 முதல் போராட்டம் பார்க்கும்போது நான் அவரை பின்னாடி போகும்போது நீங்க கூட வந்துட்டீங்க, ரயில் கூடவே ஐயாவும் வந்துட்டாரு, ரயில் நிறுத்த போராட்டத்துக்கு போயிட்டான். எனக்கு எங்க போனான்னு தெரியும் சொல்லிட்டு நான் தேடி வர்றேன். ரயில் நிறுத்த போராட்டம் முடிச்சு நான் வருவேன், எல்லா பக்கத்தையும் அடிச்சிட்டாங்க காவலர். தாண்டி வர்றேன், என்ன பண்ணிட்டான் வந்து பார்த்துட்டு இவனை கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு இதில் வச்சுட்டாங்க.
ஒரு கல்யாண மண்டபத்தில் அதை தேடி போடுறேன். என்ன போராட்டம் அது பாவங்க? அது வந்து எழுவர் எழுவர் விடுதலைக்காக சாத்தியம் இல்லாத காலகட்டமா இருந்தது. அப்போ வந்து பண்ணோம். ரயில் மறியல ரயில் மறியல். சரி, நீங்க தேடி போறீங்க. நான் தேடி போறேன். சுற்றி போனால் எல்லா பக்கம் அடிச்சிட்டாங்க. திருப்பி அந்த மண்டபத்தை தேடி போயிட்டேன். நான் வேர்க்கு விறுவிறுக்க பிள்ளைய என்ன பண்ணாங்களோ இது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணாங்க, புது விஷயம் நமக்கு. வேகமாக போனேன். அங்கே ஒரு காவலர் நிறுத்திட்டார். இன்னும் கேட்டால் உள்ளே போகக்கூடாது. இல்லைப்பா பையன் இருக்கான், சீமான் வந்துட்டார். எனக்கு ஒரு விஷயம் ஒன்றும் புரியல. ஒரு கண்டை தேடி பசு போகிற வேகத்தை விட ஒரு நடந்துச்சு நிகழ்வு அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவர் வந்துட்டாரு. அவர் வந்துட்டார். எனக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் கண்டை தேடி வரும் பசுவை போல சீமான் களத்துக்கு வந்து அவர் வந்துட்டாருக்கா. அப்போ நம்ம பசு வேகமாக போகுது. அந்த வேகத்தில் நான் கொஞ்சம் கூட குறைக்கல. அவர் என்ன ஏதாச்சும் வேகமாக என்னை விட வேகமாக அந்த உள்ள வந்துட்டாரு, பிள்ளைங்களோட இருக்கிறாருன்னு போது அந்த புள்ளிதான் நான் வந்துட்டு இல்லை அவர் கூட இவன் பயணிக்கிறது தான் சரி அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அப்படி வந்துட்டு அதான் சொல்கிறேன், நான் அவரோட பேச்சு சீமான் எடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு தமிழ் உலகத்தை மீட்டு எடுத்துடலாம். இந்த கலையாகட்டும், இப்போ எல்லா விட்டு கொடுத்த எல்லா நம்முடைய இதெல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கு சீமான் ஒரு நாக்கு போதும். அவர் சொல்லிட்டாருன்னா திரும்பி தமிழர்கள் ஒன்றிணைச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை அந்த மாநாடு கொடுத்தது மிகப்பெரிய வெற்றி. தளத்துக்குள்ள தமிழ் தேசிய தளத்துக்குள்ள தம்பியால தான் நீங்க வரீங்க, தான் வரீங்க. அவரை தேடி போய் கூடவே வந்து இணைஞ்சிட்டு நீங்களும் அப்படிதானுங்களாமா? உங்க முதல் அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு வந்து தம்பி கூட இருக்கும்போது தம்பி வந்து பல்லாவரத்தில் கூட்டம் 2010 பணியில் இருக்கேன் நான். கூட்டம் தம்பி தேடி போறோம். அவர் முதல்ல நடன வகுப்பு எங்களுக்கு முடியல, அதுக்குள்ள இவர் கூட்ட நேரம் மாதிரி இவர் முன்னாடி போயிடுறாரு. நான் பல்லாவரத்துல நடனமாவது பள்ளியாவது அப்புறம் பாத்துக்கலாம். நான் இவர் நடனத்தை முடிச்சுட்டு பிள்ளைங்களை அனுப்பிட்டு இவனை தேடி நாங்க மாருதி கார்ல போய் நிக்கிறோம். பல்லாவரத்துல ஒரு கூட்டம் போய் உட்காந்துட்டோம். நாங்க அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு உட்காந்தும்போது அந்த பேச்சே நல்லா இருந்தது. வந்து இப்போ அப்புறம் மேடை ஏறிட்டு போகும்போது அம்மா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தம்பி பார்த்தேன், அம்மா வணக்கம்மா. வணக்கம் தம்பி. அப்போ தான் முதல் முறை 2010 பல்லாவரம் மேடையில் பார்க்குறேன். வணக்கம் தம்பி, நான் வந்து கல்லூரியில் பேராசிரியர் இருக்கேன், அரசு பணியில் இருக்கேன். நான் அரசு பணி முடிஞ்சோடனே உங்களை வந்து இந்த கட்சியில் நான் சேர்ந்துப்பேன் அப்படின்னு. சரிங்கம்மா, அதற்கு என்னம்மா, சரியன் தாயே அப்படின்னாரு. அதோட அந்த அதான் சந்திப்பு, சரியா முதல் சந்திப்பு. அதுதான் ஒரு தேடி போறீங்க, அங்க சந்திக்கிறீங்க. என்ன சொன்னா, உங்களோட எப்பவும் இருப்பேன். இப்ப அரசு பணியில் இருக்கிறேன், ஆனால் உங்களோட எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க என் தாயே அப்படின்னாரு. அதோட அதுதான் தொடக்கம். அப்பத்திலிருந்து அப்படியே தொடரும். கட்சிக்கு புதிய 2 உறுப்பினரை உள்ள ஒரு கலைஞரை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. போராட்டம் பண்ணி அப்ப மாணவர் தலைவர். அப்போ இதேதான் எழுவர் விடுதலை தானே, இலங்கை போராட்டத்துக்காக அடையாள எல்லாத்தையும் நிறுத்தம் பண்ற நம்ம நாமக்கல் கட்சி முன்னெடுக்குது. இவன் எங்ககிட்டயும் சொல்லல. அவங்க நண்பர்கள் 3 பேரை பெசன்ட் நகர் பீச்ல வச்சு சந்திக்கிறான். அவங்கவுங்க ஒவ்வொரு குழுக்கு தலைவங்க, நுண்கலை அது மாதிரி இருக்கும்ல. இவர் மாணவர் தலைவர், நுண்கலை தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அது மாதிரி அறிவியல் அது மாதிரி 4 பேரை போட்டுட்டு அன்னைக்கு தேர்வு. அது வந்து அகமதிப்பீட்டு தேர்வு, சிறிய தேர்வு தான். ஆனா எழுதணும், அது 1.5 மணி நேரம் எழுதிட்டு வெளியே வரணும். அது தேர்வுக்கு புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சுட்டு வெளியே வராங்க. பிள்ளைங்களுக்கு என்ன ஆர்வம், இவங்க வயது ஒருத்தவங்க புறக்கணிச்சா வெளியே வரணும். இவரோட நோக்கம் வேற, ஆனா மற்ற பிள்ளைங்களுக்கு அந்த இருந்தது. இருவாளர் கல்லூரி வேற. இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க எல்லாரையும் பேசிட்டான். முன்னாள் இரவு மறுநாள் பிரேயருக்கு போறாங்க. உள்ள பெல்லடிச்சு உள்ள போன பசங்க யாரும் உள்ள போக வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா வச்சு பேச ஆரம்பிச்சு முழக்க போராட்டம் பண்ணிட்டேன். கல்லூரி வரலாற்றிலேயே முதல் முறையாகவும் இதுவரை நடக்காதவும் இருக்குது. அதான் தனியார் கல்லூரி படிக்கும் போது இந்த மாதிரிதான் அங்க இருந்துட்டாரு. நானும் அந்த செய்தி எனக்கு வருது. நான் கல்லூரியில இருக்க எனக்கு செய்தி வருது. தம்பி பட்டப்படிப்பு இளநிலை ராணிமேரி கல்லூரி நான் இருக்கேன், இளநிலை பட்டப்படிப்பு முடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க இருந்து மேல பாத்துருந்தேன். அவனுக்கு விதி இருந்து அவன் பட்டப்படிப்பு முடிக்கதான் முடிக்கட்டும் இப்படிதான் நினைச்சேன். இல்ல தப்பு, இது வந்து நாம எடுக்கல, எனக்கு செய்தி வரல. அவன் போராட்டத்துல உட்கார்ந்தப்பதான் எனக்கு செய்தி வருது, எனக்கு அவருக்கு. நான் அப்புறம் இவருக்கு பேசுறேன். அவன் போராட்டம் முன்னெடுத்துட்டான். ஐயா என்ன சொல்றாரு அதுக்கு? நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் சீமான் சொல்லிட்டு நம்ம பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. அவர் என்ன புத்தகம் எந்த தலைவர் வரைக்கும் கூட்டத்தில் பசங்க இது கூட்டத்தால் பார்த்து இந்த புத்தகத்தை படி எந்த தலைவர் சொல்லியிருக்கு. என்ன புத்தகம் சொல்றாரோ உடனே வாங்கி படிச்சிடும்.
நிறைய புத்தகங்கள் நிறைய வாசிப்பு புத்தகங்கள் அவரால் சொல்ல தான் சொல்ல எனக்கு வாங்கி கிடைச்சது. படிச்சு. புத்தகம் வாசிக்க மாட்டார் ரொம்ப. ம், ம். பள்ளி பாடப்பருவத்தில் கூட நல்ல கேட்கிற அறிவு தான் உண்டு. ம். ஆசிரியர் நடத்ததை கேட்டுருவான். ஆனால் அதை கொண்டு வந்து அப்படியே ஒப்பிச்சு பண்ணுறது கிடையாது அவருக்கு எப்பவுமே. ம், ம். அது கிடையாதாலும் வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தது. இப்ப வாசிக்கிற வாசிக்காது. பழக்கம் வந்ததும் சீமானது. ம். ஒரு இலங்கை தூதரகத்துக்கும் முற்றுகையிடறதுக்காக முற்றுகையிடறதுக்காக படிக்கும்போது படிக்கும்போது அதுவும் எங்களுக்கு தெரியாது. ம். சரி கேள்விப்பட்டு போறேன், எல்லாத்தையும் அந்த வழி தடங்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. தேடி போறீங்க. நான் தேடி வழக்கம் போறேன், போல. ம். எங்க போறான்னு தெரியல. நான் போறேன், இவன் போறான்னு வந்து இவங்க 4 பேர் ஏதோ ஒரு பசங்க, என்னோட கல்லூரி மாணவ ஒரு பையன். அதுல ம். எல்லாரும் உங்க எப்படியா கல்லூரி மாணவர் ஆமா. பையனும் இருக்கிறாரு. எல்லாரும் நீங்க கல்லூரி- எந்த கல்லூரில இருந்து? நான் நந்தனம் அரசு பணிக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க. ம். போயிட்டு அடிச்சுட்டு ஓடி வரேன். நான் தேடிட்டு போறேன். ம். அவன் என்ன பண்ணாலும் தூரமாக இருந்தால் அந்த இது மேலே என்ன எடுத்தீங்களா ஏதோ ஒரு அதை எடுத்துட்டு ஓடி வராங்க. அங்கே இருக்கிற காவலர்கள் துரத்திட்டு வராங்க. ம். ஏன்னா அந்த நான் ஒரு வழியில் வர்றேன், இந்த பக்கம் ஓடுறேன். ஆ. எந்த இடத்துல சரி. டூவீலர் நிறுத்தணும், நீங்க இப்ப எனக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து எனக்கு மாட்டி விட்டுட்டு இவன் தான் அப்படின்ட்டு இதை தாண்டி ஓடுறாரு. ஓடுறேன். சரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அமைதியாயிட்டேன். ஏன்னா நான் இவங்க தேடி வந்தோம்னாக்கா வீட்டை இது பண்ணி கேஸ் வாங்காம தப்பி வந்தாச்சு. நல்ல ஒரு இப்ப இருக்கிற இந்த தலைமுறைக்கு இது ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சில இடத்துல கண்காணமாக இந்த நேர்காணல் இந்த இதை அமைந்தது. வழக்கம் போல எல்லா பெற்றோர்களும் மகனை வந்து அரசியல் படுத்துவாங்க. இங்க வந்து மகன் பெற்றோர்களை வந்து அரசியல் இருக்கிறாரு. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நேர்காணலாக அது அமைஞ்சது. நம்ம தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ராவணா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க குடும்பத்தின் சார்பில். நன்றி. மகிழ்ச்சி. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி.